ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5மே பழைய இரும்பு கடையில் அவர் கொடுத்து இதோட வேல்யூ எவ்வளோ போகும்னு சொல்லிட்டு வீடியோ போட சொன்னார். அவருக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா நான் ரீவொர்க் வீடியோ தான் போடுறேன். அவர் தான் சும்மா கமெண்ட்டில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வீடியோ போட சொன்னார். அதேமாரி அவரும் சொன்னார், பழைய பொருளெல்லாம் எடுத்து காட்டுறேன், வீடியோ ஒன்றா போட்டுக்கோ, யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னார். அதனால தான் இதை போடுறேன். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு 5 ரூபா பழைய காயின். அதாவது அந்த பழைய காயினுக்கு வித்தியாசம் காட்டுறேன் நான். இது வந்து பழைய காயின் சைஸுக்கும் இப்போ புது காயின் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இப்போ வந்த காயின் சைஸுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ பின்னால் பார்த்தா ஜவஹர்லால் நேரு 1989 போட்டிருக்கு பாருங்கள் இயரு. அடுத்த காயின் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து 1975 வந்த காயின். அந்த காயினுக்கும் 1985 காயினுக்கும் நம்ம சைஸ் டிஃப்ரெண்ட்டு தான் பார்க்க போகிறோம். பார்த்தா அதை விட கொஞ்சம், அதாவது ஒரு 10 வருஷம் டிஃப்ரெண்ட்டு. இந்த காயினுக்கும் அந்த காயினுக்கும் சைஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாறி இருக்குது. அந்த வீடியோவில் பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1998. இப்போ நான் இந்த காயின்ஸ் மட்டும் தனியாக வச்சு காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு புரியும். சைன்ஸ் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு இது வந்து 2011. அதாவது எந்த அளவுக்கு காயின் சைஸ் மாறிக்கிட்டே வந்திருக்கு பாருங்கள், வீடியோவில் பார்த்தாவே தெரியும். நான் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு காட்டுறேன். இப்போ நம்ம கடைசியாக 2011 வந்து தான் இருக்கிறதுலே சின்னது. எப்படி சைஸ் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு பார்த்தா தெரியும். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபுல்லாமே இது வந்து மலேசியன் 10 சென். இது அதாவது 10 சென். இது மலேசியன் காசு. இதோட வேல்யூ எவ்வளோ போகும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாங்காங் $1 இது. ஹாங்காங் $1 இதோட வேல்யூ எவ்வளோ போகும்னு சொல்லிட்டு இதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இதோட வேல்யூலாம் எவ்வளோ போகும்னு சொல்லிட்டு தெரியல. அடுத்து வந்து யுனைடெட் அரபுன்னு போட்டிருக்கு. இதோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இது எவ்வளோ என்ன இதுன்னு சொல்லிட்டு லாங்குவேஜே எனக்கு புரியல. இது எவ்வளோ போகும்னு சொல்லிட்டுருங்க, எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு. இப்போ இதெல்லாம் வந்து பழைய இரும்பு கடையில் கலெக்ட் பண்ணுது. இப்போ வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதேமாரி பழைய வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக டக்குன்னு திருப்பிடுவேன். ஏன்னா எனக்கு 3 நிமிஷம் தான் டைமு ஷார்ட்ஸுக்கு. அதனால் இந்த மணிலாம் பார்த்துருந்தா கொஞ்சம் அப்படியே பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால். இந்த மாதிரிலாம் காசுலாம் நம்ம பார்த்துருக்கோமா, நம்ம ஊர் காசா? ஏன்னா இப்போ இந்த 10 ரூபா வந்து மைல் போட்ட 10 ரூபா இது. ஏன்னா இது வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் பார்க்க கீழே இருக்க காசு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மைல் போட்ட 10 ரூபா ரேராக மோஸ்ட்டாக நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. அதேமாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பழைய பொருள்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா இந்த நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து நான் வந்து ரீஒர்க் பண்ணலாம் தான் பார்த்தேன். பட்டு பழைய பொருள்லாம் வருது. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். பழைய ஸ்டாம்ப் பேப்பர்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. அதையும் நான் வீடியோவில் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான இதுவெல்லாம் ஐடியாலாம் கிடைக்கும். நம்ம ஊரில் இப்படிலாம் இருந்துதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு புதுசாக தோணும். அதனால் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக காட்டுறேன். அடுத்தது வீடியோவும், அதாவது ரேடியோ ஒன்று இருக்குது பழைய காலத்து